அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித மத்தேயு எழுதின நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 37 மற்றும் 38 ஆகிய வசனங்கள். இயேசு மக்களிடம், என்னை விட தம் தந்தையிடம் மிகுதியாக அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தாயிடம் மிகுதியாக அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர்கள். என்னை விட மகனிடமோ மகளிடமோ மிகுதியாக அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தன் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்றார். எனக்கு அருமையானவர்களே, யாரெல்லாம் ஆண்டவருடையவர்கள் என கருதப்பட தகுதி அற்றவர்கள் அல்லது தகுதி உள்ளவர்கள் என்பதை ஆண்டவர் இங்கே ஒரு அழகான படம் பிடித்து காட்டுகின்றார். அவர் சொல்லுகின்றார், என்னை விட உன் தந்தையை நீ மிகுதியாக அன்பு செய்வாய் என்றால் நீ என்னுடையவன் என்று ஏற்றுக்கொள்ள தகுதியற்றவன். என்னை விட உன் தாயிடம் மிகுதியாக அன்பு காட்டுவாய் என்றால் என்னை விட எனக்கு ஏற்றவனாக இருப்பதற்கு தகுதியற்றவன். என்னை விட உன்னுடைய பிள்ளை மகனையோ மகளையோ நீ மிகுதியாக அன்பு செய்வான்றால் நீ என்னுடையவன் அல்லது என்னுடையவள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதி அற்றவர்களாக மாறுறீங்க. இது மாத்திரமல்ல, இன்னும் ஆண்டவர் நமக்கு என்ன உணர்த்துகிறார்? என்னை விட நீ சம்பாதிக்கிற பொருளையோ, நீ சம்பாதிக்கிற பணத்தையோ, நீ சம்பாதித்திருக்கிற நண்பர்களையோ, உன் உறவுகளையோ, உன்னுடைய புகழையோ அதிகாரத்தையோ, இன்னும் இப்படிப்பட்ட பல காரியங்களை நீ என்னை விட அவற்றின் மீது அதிகமாக அன்பு செலுத்துவாய் என்றால் நீ எனக்குரியவனாக இருப்பதற்கான தகுதி இழந்து போகிறாய் என்று சொல்லுகின்றார். இவைகளை சொன்ன ஆண்டவர் கூடுதலாக இன்னொன்றையும் சொல்லுகின்றார். என்ன? தன் சிலுவையை சுமக்காமல். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒவ்வொருவரும் தம் தம் சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் என்னை பின்பற்றி வரட்டும், அப்பொழுதுதான் நீ என்னுடையவன் என்று சொன்னார். அப்படி சொன்ன ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? தன் சிலுவையை சுமக்காமல். அவர் சிலுவையை சுமக்கிறதில்லை, ஆனால் நான் ஆண்டவர் பின்பற்றுன்னு சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்களாம். அப்படிப்பட்டவர்களும் என்னுடையவர்கள் என கருதப்படுவதற்கு தகுதி அற்றவர்கள் என்று சொல்லுகின்றார். எனக்கு அருமையில்லை. இப்போ நமக்கு பெரிய டெஸ்ட் இது. நாம் ஆண்டவருடையவன் அல்லது ஆண்டவருடையவள் என கருதப்படுவதற்கு தகுதி உள்ள நிலையில் இருக்கிறோமா? அவர் நம்மை பார்த்து நீ தகுதியுள்ளவன், நீ தகுதி உள்ளவன் என்று சொல்லத்தக்க விதத்தில் நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கிறதா? நாம் சொல்லிக்கொள்ளலாம், நான் தகுதியுற்றவன், நான் தகுதி உள்ளவன், நான் தகுதி நம்ம சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் நம்ம சொல்லிக்கொள்வதில் பெருமை இல்லை. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லணும், நீ என்னுடையவன் என்பதற்கு நான் உன்னை தகுதியுள்ளவனாக பார்க்கிறேன், நான் உன்னை தகுதியுள்ளவனாக பார்க்கிறேன், உன்னை தகுதி உள்ளவளாக பார்க்கிறேன். நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் நீ என்னை அன்பு என்னுடையவன் என்பதற்கு வெளிப்படையாக காணப்படுகிறது. நீ பேசுகிற ஒவ்வொரு பேச்சும், உன் வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நீ என்னுடைய என்பதை விளங்க பண்ணுகிறதாக இருக்கிறது என்று அவர் நம்மை குறித்து நல்ல சாட்சி சொல்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா என்று நம்மை சோதித்து பார்க்க அழைக்கின்றார். எனக்கு அன்பாதவர்களே, நாம் சொல்லிக்கொள்வதில் பெருமை இல்லை. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லணும், நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவள், நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளனே என்று தன்னுடைய முதலாளி தொழிலாளி அழைத்தது போல ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து நன்று நன்று, நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவள், உங்களுக்காகவே நான் பரலோகத்தை எடுத்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், உங்களுக்காகவே நான் திரும்பி வரப்போகிறேன், உங்களை அழைத்துக் கொள்வதற்காக தான் வரப்போகிறேன், உங்களை என்னோடு கூட கூட்டிக் கொண்டு போவேன், நான் இருக்கும் இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லத்தக்க அந்த வசனம் மெய்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் இந்த உலகத்திலே அவருக்கு ஏற்புடையவர்கள் என்று அவர் சொல்லத்தக்க விதத்தில் நாம் வாழ வேண்டும். அப்படி வாழுகிறோமா? செக் பண்ணி பார்ப்போம். குறைவுகள் இருந்தால் இன்றைக்கு ஆண்டவருடன் சரி செய்து கொள்ள வேண்டிய ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை உருமாற்றுவார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்புள்ள பரலோக தந்தையே, இந்த காலை வேளையில் நாங்கள் எங்கள் வாழ்விலே உமக்குரியவர்களாக இருப்பதாக நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீர் எங்களை
அப்படி நினைக்கிறீரா என்று எங்களுக்கு தெரியல. எங்கள் வாழ்விலே உமக்கு உரியவர்களாக கருதப்படுவதற்கு தகுதி அற்ற நிலைகளிலே நாங்கள் இருக்கிறோம் என்றால் அவளை எங்களுக்கு உணர்த்துங்க. அவைகளிலிருந்து நாங்கள் விடுபட்டு உமக்குரியவர்களாக கருதப்படுகிற அளவுக்கு எங்கள் வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ள எங்களை உதவி செய்யுங்கப்பா. மீட்பரம் இயேசு பேரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.